ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்லைன்லே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளையும் யூடியூப் வந்து 24 டைப்பில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்கையுமே நம்ம சேனலை வந்து ரொம்பவே பாதிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்பேம் அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நார்மலான ஸ்பேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவில், அதாவது நம்மளோட சேனலில் அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறது, இல்லை அடுத்த ஒரு காப்பிரைட்டு மியூசிக் எடுத்து நம்மளோட சேனலில் ஆட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் வந்துடும். அது ஒரு ஸ்பேம் அப்படி சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறது, நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து ஒரு ஸ்பேம் லிஸ்ட்டில் வந்துடும். அந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன தவறுகள் மட்டும்தான் தெரியும். ஆனால் யூடியூப் சைட்லேருந்து மொத்தம் 24 விதமான தவறுகளை வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட ஹோல் சேனலையுமே ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகும். நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் வந்து இது வரைக்கும் யாரோட வீடியோவும் எடுத்து என்னோட சேனலில் அப்ளை பண்ணது கிடையாது, மியூசிக் கூட நான் ஆட் பண்ணது கிடையாது, என்னோட ஓன் கண்டென்ட் தான் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் என்னோட சேனலுக்கு இன்னமும் வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அதிகமாகவே ஆக மாட்டேங்குது, அதே லெவலில் தான் இருக்குது, இல்லை வீடியோட வியூஸ் வந்து ரொம்பவே டவுனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சேனலில் ஸ்பேம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே ஸ்பேம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். அது வந்து ஒவ்வொரு வீடியோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மூலமாகவே யூடியூப் சைட்லேருந்து நமக்கு வந்து டக்குன்னு ஒரே நாளில் வந்து நமக்கு ரிசல்ட் சொல்லிடுவாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹோல் சேனலுக்குமே எவ்வளோ லெவல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்பேம் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நம்மளோட சேனல் வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு. அதை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகலை, வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிடணும். யூஆர்எல் எங்கே போய் காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன். நம்மளோட க்ரோமில் போயிட்டு youtube.studio.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே லாகின் அப்படின்னு ஆப்ஷன் வரும், லாகின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி நம்மளோட சேனல் தான் ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த மியூசிக் ஐகான் சிம்பிள் இருக்கா, அந்த சிம்பிளை கிளிக் மேலே ஒரு பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதுதான் கஸ்டமைஸ் ஐகான். அந்த கஸ்டமைஸ் ஐகான் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பேசிக் இன்ஃபோவில் தான் நம்மளோட சேனல் யூஆர்எல் இருக்கும். இது ஒவ்வொருத்தரோட சேனலோட யூஆர்எல். இந்த மாதிரி உங்களோட சேனலோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த சைடில் பாக்ஸ் மாதிரி காப்பி ஆப்ஷன் இருக்கா, அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சேனலில் எவ்வளவு ஸ்பேம் வந்து இது வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கூகுளில் போயிட்டு ஸ்பேம் சேனல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு ஆப்ஷன் வரும், ஸ்பேம் சேனல் இண்டிகேட்டர்னு சொல்லி. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக இன்னொரு சேனலோட ஸ்பேம் வந்து செக் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். இது அவங்களோட சேனலு. அதில் 24 டைப் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இவங்களோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 2% ஸ்பேம் இருக்குது. இந்த ஸ்பேமில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவில் போடக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் கூட ஏதாவது நீங்கள் தெரியாமல் மிஸ்டேக் கொடுத்துருந்தாலும், இல்லை நீங்கள் யாரோட சேனலையாவது எடுத்து உங்கள் சேனலில் ரீயூஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும், மியூசிக் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ரீயூஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், காப்பிரைட் கண்டென்ட்டாக இருக்கும், எல்லாத்தையுமே இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சர்ச் பாக்ஸ் இருக்கா மேலே, அந்த சர்ச் பாக்ஸில் போய் நம்மளோட சேனலோட காப்பி பண்ணி வச்சிருக்கிற யூஆர்எல் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து உங்களோட சேனலில் இந்த 24 விதமான, இந்த 24 நான் சொல்லியிருந்தேன், காப்பிரைட்டாக இருக்கட்டும், உங்களோட டைட்டில், உங்களோட டிஸ்கிரிப்ஷன், உங்களோட டேகு, உங்களோட தம்ப்லைன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வந்துடும் டோட்டலாகவே. இப்போ என்னோட சேனலோட யூஆர்எல் கொடுத்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட சேனலில் டோட்டலாக 1% தான் ஸ்பேம் இருக்குது. அதுவும் நான் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, நோ கமெண்ட்ஸ் ஆன் வீடியோஸ், நான் அந்த டைட்டிலில் கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்னோட சேனலில் இருக்குது. டேக்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் டிக் பண்ணியிருக்கு பாருங்களா, இது எல்லாமே என்னோட சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து என்னோட டைட்டிலில், என்னோட டேக்கில், டிஸ்கிரிப்ஷனில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணணும். அதனால் எனக்கு வந்து 1% வந்து ஸ்பேம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 24 லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
எந்தெந்த மாதிரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட சேனலுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் உங்களோட சேனல் வந்து இன்னமும் க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த 24 இதில் உங்களோட சேனலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்பேம் வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யூடியூப் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இதை பற்றி நான் தனியாகவே ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வியூ பண்ணி பாருங்கள். நம்ம அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி ஏதாவது ஒரு வீடியோ நம்ம அப்ளை பண்ண உடனேயே நம்மளோட சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். நியூவாக இருக்கக்கூடிய பிகினராக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது நான் சொன்ன விஷயத்தை மீறி நீங்கள் ஏதாவது வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் திருத்திக்கோங்க. ஏன்னா உங்களோட வீடியோ வந்து உங்களோட சேனலே டெலீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோ இதோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களோட ஹோல் சேனலோட நம்மளோட ஸ்பேம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட சேனலில் போய் உங்களோட URL காப்பி பண்ணி செக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.